ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ண போறோம்னா பால் கப்பை மரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு வேற எதுவும் போட வேண்டாம். உப்பு மட்டும் தான், மஞ்சள் பொடி போட தேவையில்லை. ஏன்னா நம்ம தாளிக்கு போகிறது இல்லைல்ல, அதனால மஞ்சள் பொடி போடக்கூடாது. உப்பு மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்துட்டு சும்மா கலக்கி விட்டுட்டு, இன்னைக்கு திங்கக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. ஆனால் 1 கிலோ 50 ரூபா. எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. 30 ரூபாய்க்கு விற்றுது, 35 ரூபாய்க்கு விற்றுச்சு, 40 ரூபாய்க்கு விற்றுச்சு. இப்போ 50 ரூபா, ரொம்ப அதிகம். சரி, வாரத்தில் ஒரு நாளாவது செய்யலாமேன்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். படிச்சிட்டியா? அப்போ படிப்போம். ஆமா, இது இப்போ ஒரு 2 விசில் வரட்டுங்க. அடுத்து தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பாலுக்கு தேங்காய் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி போயிட்டு கடையில் வாங்குவோம். கீத்து வந்து 2 ரூபான்னு சொல்லி கொடுக்குவாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். நான் திருக மாட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கணும். திருகிற வேலை ஒரு நச்ச பிடிச்ச வேலை, இது எனக்கு ஆகாது. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ போய் படி 3 கிலோ வெங்காயம் 100 ரூபா, 1 கிலோ தக்காளி 30 ரூபா. காய்கறி வந்து கூரில் வாங்கிடுவேன். இப்போ வாழைத்தண்டு வாங்கினேன். வாழைத்தண்டு 10 ரூபா. எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியான பொருளெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக தான் விற்பாங்க. அப்புறம் இந்த பழம் வந்து 50 ரூபா. பரவாயில்லையான்னு சொல்லுங்க. இந்த பழம் 50 ரூபா. 1 கிலோ வெங்காயம் இருந்தாலும் நான் 1/2 மணி நேரத்தில் கட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாயும் பூண்டும் கொஞ்சம் 1க்கு 2 அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். கொஞ்சம் காட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் சேர்த்து எடுத்துருக்கேன். வேறு எதுவும் எடுக்கல. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால. அவ்வளோதான். இப்போ இது வந்துட்டு விசில் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. கிழங்கு எப்படி வெந்திருக்கும்? 3-4 விசில் விட்டாச்சுல. இப்போ எடுத்துட்டுலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம், கொஞ்சம் வாசனைக்காக. அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ்லாம், இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுற வேண்டியதுதான். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். ஏன்னா நம்ம இப்போ பச்சை மிளகாயும் பூண்டும் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டோம்னா நமக்கு கருகிரும். அதனால் வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இடித்து வச்சதை சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும், கருகாது. அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இதை சேர்க்கணும். ஏன்னா அடி பிடிக்கும். அதனால இப்போ பால் ஊற்றிக்கலாம். இது என் பொண்ணு வரைஞ்சது. எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.
இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இது போட்டு ஒரு சட்னி. இதான் இதுக்கான சட்னி. இப்போ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டாச்சு, இப்போ சாப்பிடலாமா? நல்லா இந்த சம்மந்தியோட சூடாக இருக்குது. அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளோட குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.